ஹலோ கைஸ், தேனி வளர்ப்ப 10 வீடியோவில் சொல்லித்தரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1 வீடியோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேன் பெட்டினா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து தேன் பெட்டி பார்த்தீங்கன்னா நான் செட்டு வந்து 4 செட்டு அப்படி வந்து பிரிஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பலகைன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரூட் சாம்பர்னு சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா முட்டை புழுக்கள் அறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராணி தேனி முட்டை வைக்கிறது, இந்த தேனீகள் வந்து மகரந்தான் ஸ்டோர் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு பண்ணி எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இது வந்து 6 இடம் இருக்குங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாம்பர்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் சாம்பர் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா தேனி கொண்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் வந்து தேன் ஸ்டோர் பண்ணுங்க, ப்ரூட் சாம்பர்லேயும் தேன் ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து மேல் பக்கத்தில் மட்டும் கொஞ்சமாக தேன் ஸ்டோர் பண்ணுங்கள். சூப்பர் சாம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேனி இதில் தாங்க ஸ்டோர் பண்ணுவோம். இந்த தேனை தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்காக நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த ப்ரூட் சாம்பரில் இருக்கிற தேனை பார்த்தீங்கன்னா தேனீக்களோட தேவைக்காக நம்ம வந்து விட்டுருவோங்க. இது வந்து மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா மூடின்னு சொல்லுவாங்க. இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இதுக்காக நம்ம இது பண்ணுவோம். இப்போ இதுதான் ஒரு செட் ஆஃப் தேன் பெட்டிங்க. இப்போ இந்த தேன் பெட்டி வந்து எங்கே வாங்குறது அப்படி சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து யாரும் தேனி வளர்ப்பு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட பக்கத்தில் வாங்கிக்கங்க. முடியாத பட்சத்தில் வெளியில் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட முக்கியமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் முக்கியமான விஷயங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் பெட்டியில் பார்த்தீங்கன்னா 6 இடம் இருக்குங்க. இந்த 6 இடையில பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா முட்டைப்புழு இருக்கணும் அப்படி சொல்லி கேளுங்க. ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அடையில் வந்து முட்டைப்புழுக்கள் இருக்கணும்னா நல்லா முட்டைப்புழு இருக்கிற மாதிரி நல்லா புது அடையாக இருக்கிற மாதிரி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அதில் வந்து ராணி தேனிங்க. இப்போ ஒரு தேன் பெட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ராணி தேனி தாங்க, ஒரு கூட்டுக்கு ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ராணி தேனி பார்த்தீங்கன்னா பழைய ராணி தேனியாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு புது ராணி தேனியாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. புது ராணி தேனி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய முட்டை விடுங்க. அதனால் உங்களோட பெட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேன் எடுக்கிறது எல்லா வேலையும் சீக்கிரமாக நடக்குங்க. பழைய ராணி தேனி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால அது கொஞ்சம் லேசியாக இருக்குங்க. அதனால் புது ராணி தேனி இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேன் பெட்டி வாங்கும்போது ஸ்ட்ரென்த், அதாவது கூட்டம்னு சொல்லுவோம், தேன் பெட்டி கூட்டம் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அதிகமாக இருக்கும் போது அடுத்தடுத்த வேலைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடக்குங்க. தேன் எடுத்துகிட்டு வருது, மகரந்தம் எடுத்துகிட்டு வருது, அடை கட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் சீக்கிரமாக நடக்குங்க. இப்போ வந்து ப்ரூட் சாம்பரில் மட்டும் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 இடம் வச்சு கொடுப்பாங்க. சூப்பர் சாம்பரில் வந்து வெறும் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடை கட்டுறது எப்படின்னா இந்த ப்ரூட் சாம்பருக்கு வந்து எடுத்து நம்ம அடை கட்டுவோங்க. அது வந்து நாங்கள் போகிற வீடியோவில் போடுறேங்க. இப்போ வந்து நீங்கள் அடுத்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேன் பெட்டி நீங்கள் வாங்கியிருப்பீங்க, எப்படி வந்து நீங்கள் ஸ்டாண்டில் செட் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல செட் பண்ணணும், எப்படியெல்லாம் வச்சா தேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் ரெகுலராக போடுவோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.